இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். கொலகுபுபாரு இடைத்தேர்தல் இந்திய சமூகத்திற்கு ஒரு தன்மான போராட்டமாகும். உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தல் இந்திய சமூகத்திற்கு ஒரு தன்மான போராட்டமாகும் என்று முடா கட்சியின் ஸ்லாங்கூர் மாநில துணைத் தலைவர் டாக்டர் ஆர் சிவபிரகாஷ் கூறுகிறார். இந்த இடைத்தேர்தல் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தின் பகத்தான் ஹரப்பானுக்கும் பரிகாத்தான் நேஷனலுக்கும் நடைபெறும் தேர்தல் என்பதை விட இந்த இடைத்தேர்தல் பிரதமர் அன்வாருக்கும் இந்திய சமூகத்திற்கும் இடையில் நடைபெறும் ஒரு பல பரீட்சையாக கருதப்பட வேண்டும் என்று டாக்டர் சிவபிரகாஷ் கேட்டுக்கொண்டார். மலேசியாவின் வளர்ச்சிக்கு முதுகெலும்பாக இருந்து தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட இந்திய சமூகம் 66 ஆண்டு கால சுதந்திர வரலாற்றில் கடந்த பரிசான் நேஷனல் ஆட்சியில் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிரதமராக வருவது மூலம் மிகுந்த எதிர்பார்ப்புடன் நாளைய விடியலுக்காக காத்திருந்தனர். கடந்த பொதுத் தேர்தலில் மலாய்க்காரர்களின் பெருவாரியான வாக்குகள் பரிகாத்தான் நேஷனலுக்கு சென்ற நிலையில் இந்தியர்களின் 80 விழுக்காடு வாக்குகள் அன்வாரின் பகத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு விழுந்தன. ஆனால் அன்வார் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்க ஆட்சியில் நிவாரணத்தை எதிர்பார்த்த இந்திய சமூகம் அவரின் 18 மாத ஆட்சியில் நடைபெறும் சம்பவங்களை பார்க்கும்போது இந்திய சமூகம் தங்கள் முகவரியையும் இழந்து விடுமோ என்ற அச்சம் மேலோங்கி இருப்பதாக டாக்டர் சிவபிரகாஷ் குறிப்பிட்டார். கடந்த பொது தேர்தலின் வாயிலாக அரசாங்க அளவில் பயன்பெற்றவர்கள் அனைவரும் சீன சமூகம்தான். ஒரு முழு அமைச்சராக பொறுப்பேற்று முழு அதிகாரத்துடன் பதவி வகித்த இந்திய சமுதாயத்தைச் சேர்ந்த இப்போ பாராட் எம்பி எம் குலசேகரன் ஓர் ஒட்டுண்ணியைப் போல துணை அமைச்சராக தள்ளப்பட்டுள்ளார் என்றால் தமது அமைச்சரவையில் இந்திய சமூகத்தை எந்த இடத்தில் வைத்து அன்வார் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார் என்பது புலப்படும் என்று டாக்டர் சிவபிரகாஷ் சுட்டிக்காட்டினார். கொலகுபுபாரு இடைத்தேர்தல் முடிவு ஸ்லாங்கூர் மாநில அரசையோ அல்லது மத்திய அரசாங்கத்தையோ மாற்றிவிட முடியாது என்பது உண்மைதான். ஆனால் பகத்தான் ஹரப்பானுக்கு எதிராக அளிக்கப்படும் ஒவ்வொரு வாக்கும் பிரதமர் அன்வார் மீது இந்திய சமூகம் கொண்டுள்ள அதிருப்தியை, ஏமாற்றத்தை, கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாக்குகளாக மாற வேண்டும். இந்திய சமூகத்தின் அதிருப்தி குரல் வாக்குகள் வடிவில் அன்வாரை நோக்கி எதிரொலிக்க வேண்டும். அதற்கு கொலகுபுபாரு இடைத்தேர்தலை இந்திய வாக்காளர்கள் ஒரு தளமாக தன்மான போராட்டமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று உலுஸ்லாங்கூர் நாடாளுமன்ற தொகுதியின் முடா கட்சி ஒருங்கிணைப்பாளரான டாக்டர் சிவபிரகாஷ் கேட்டுக்கொண்டார். துணை பிரதமர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஜயீத் ஹமீடிக்கும் பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசினுக்கும் இடையிலான அவதூறு வழக்கை தாங்கள் சொந்தமாக தீர்த்து கொள்வதற்கு இன்று இணக்கம் கண்டுள்ளனர். கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் வழங்கிய ஆலோசனை நாட்டின் நலன் மற்றும் மக்களின் வாழ்க்கைச் சூழல் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பொதுநலன் கருதி இவ்வழக்கை தாங்கள் சொந்தமாகவே தீர்த்து கொள்வதற்கு இணக்கம் கண்டுள்ளதாக அவரு தலைவர்களும் தங்கள் முகநூலில் தெரிவித்துள்ளனர். தீபகற்ப மலேசியாவிலும் லபுவான் கூட்டரசு பிரதேசத்திலும் வீடுகளுக்கான குடிநீர் புதிய கட்டண விகிதத்தை அண்மையில் தேசிய குடிநீர் சேவை ஆணையமான ஸ்பான் அறிவித்த பின்னர் மிக குறைவான கட்டண விகிதத்தை நிலைநிறுத்திய மாநிலங்களில் 2வது நிலையில் பினாங்கு இருப்பதாக முதலமைச்சர் சாவ் கொன் யாவ் தெரிவித்துள்ளார். சில மாநிலங்களுக்கான தண்ணீர் புதிய கட்டண விகிதம் அண்மையில் அறிவிக்கப்பட்டிருப்பதானது தண்ணீர் விநியோக சேவையில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஏற்படக்கூடிய செலவினத்தை ஈடுகட்டவே புதிய கட்டண விகிதம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் விளக்கினார். மளிகை கடைகள் மற்றும் முடித்திருத்தும் நிலையங்கள் ஆகியவற்றை இலக்காக கொண்டு வெட்டுக்கத்தி முனையில் தொடர் கொள்ளை நடத்தி வந்ததாக நம்பப்படும் கேங் சாமுன் புத்ரா கொள்ளை கும்பலை போலீசார் முறியடித்துள்ளனர். இக்கும்பலின் முக்கிய மூளையாக செயல்பட்டு வந்ததாக நம்பப்படும் 21 மற்றும் 30 வயதுடைய 2 ஆடவர்கள் நேற்று முன்தினம் மாலையில் கொலகுபுபாரு மற்றும் கொலலங்காட் ஆகிய 2 வெவ்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் அஹ்மத் ஃபைசல் தஹ்ரீம் தெரிவித்தார். அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உள்ளதாக கூறப்படும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிமிற்கு எதிராக தேசிய வங்கி ஊழியர்கள் தொழிற்சங்கமான நியூப்
மேலும் பல போலீஸ் புகார்களை செய்துள்ளது. வங்கி ஊழியர்களுக்கு பண்டிகை கால உதவித்தொகையாக 1 மாத சம்பளத்தை வழங்கும் விவகாரம் தொடர்பாக நியூபிற்கும் மலேசிய வர்த்தக வங்கிகள் சங்கமான MCBAவிற்கும் இடையிலான சர்ச்சை தொழிலியல் உறவு இலாக்காவின் தலைமை இயக்குநரின் சமரச பேச்சுவார்த்தையில் இருந்தது. இந்நிலையில் இந்த சர்ச்சையை தொழிலியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருக்கும் மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் நடவடிக்கைக்கு எதிராக பல மாநிலங்களைச் சேர்ந்த நியூ பொறுப்பாளர்கள் தொடர்ந்து போலீஸ் புகார்களை செய்து வருகின்றனர் என்று அத்தொழிற்சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே சாலமன் தெரிவித்தார். தொழில் உறவு இலாக்காவில் கடந்த மார்ச் 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற 2 சந்திப்புகளில் நியூப் ஆஜராகி இருந்தது. இந்த தொழில் சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்கு இன்னமும் வழிகள் உள்ளன என்று தொழிலியல் உறவு அதிகாரிகள் தெரிவித்திருந்ததாக சாலமன் குறிப்பிட்டார். பண்டிகை கால உதவித்தொகை விவகாரத்தில் வங்கிகள் சங்கத்துடன் கூட்டு சேர்ந்து தலையிட்டதற்காக கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி அமைச்சர் ஸ்டீவன் சிம்மிற்கு எதிராக நியூப் முதலாவது போலீஸ் புகார் செய்தது. ஆனால் அன்றைய தினமே நியூப் பெற்ற மின் அஞ்சலில் இந்த விவகாரம் தொழிலியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டு விட்டதாக அந்த நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொழிலியல் உறவு இலாக்காவில் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இன்னமும் வழிகள் இருப்பதாக அந்த இலாக்காவே அறிவித்துள்ள நிலையில் இவ்விவகாரத்தை திடுதிப்பென்று தொழிலியல் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருப்பது மூலம் மனித அமைச்சர் ஸ்டீவன் சிம் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறார் என்று சாலமன் குற்றம் சாட்டினார். சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு மலேசியா ஒரு பாதுகாப்பான நாடாகும் என்று அமெரிக்கா வகைப்படுத்தியுள்ளது. அதேவேளையில் மலேசியா சுற்றுப்பயணத்திற்கு ஒரு பாதுகாப்பான நாடு அல்ல என்று அமெரிக்காவின் கல்வியாளர் ஒருவர் முன்வைத்த வாதத்தை மலேசியாவிற்கான அமெரிக்க தூதரகம் நிராகரித்துள்ளது. சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு பாதுகாப்பான நாடுகளின் தன்மை குறித்து 4 படிநிலைகளாக வகைப்படுத்தப்பட்ட பிரிவுகளில் மலேசியா முதல் படிநிலையில் ஒரு பாதுகாப்பான நாடாக வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. ஜோஹோர் இஸ்காண்டா புத்ரியில் வீற்றிருக்கும் மலேசியாவின் சிறப்பு பொருளாதார மண்டல பகுதியான ஃபாரஸ்ட் சிட்டியில் கேசினோ சூதாட்ட மையத்தை திறப்பதற்கான பேச்சுவார்த்தையில் புர்ஜாயா கார்ப்பரேஷன் பெர்ஹாட் ஈடுபட்டு வந்துள்ளது என்று கூறப்படுவதை அந்த குழுமத்தின் தலைவரும் கோடீஸ்வரருமான தான் ஸ்ரீ வின்சென்ட் தான் மறுத்துள்ளார். சிங்கப்பூரை தளமாக கொண்ட தி எட்ஜ் சிங்கப்பூர் பத்திரிகை வெளியிட்டுள்ள தகவல் தவறு என்று வின்சென்ட் தான் குறிப்பிட்டார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமுடன் நடத்தப்பட்ட சந்திப்பை தவறாக வியாக்கியானப்படுத்தி செய்தி வெளியிட்டுள்ளதாக அவர் இன்று தெளிவுபடுத்தி உள்ளார். ஸ்பாட்ஸ் டோட்டோ 4 இலக்க லாட்டரி சீட்டு விற்பனை உட்பட ஹோட்டல் துறை, முதலீடு மற்றும் பங்குச்சந்தையில் கால் பதித்திருக்கும் வின்சென்ட் தானின் புர்ஜாயா கார்ப்பரேஷன் பெர்ஹாட் அடுத்த பெரும் முயற்சியாக கந்திங் ஹைலண்ட்ஸை போல ஃபாரஸ்ட் சிட்டியில் கேசினோ சூதாட்ட மையத்தை பிரம்மாண்டமான முறையில் திறப்பதற்கு திட்டமிட்டு வருகிறது என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பேரா மாநிலத்தில் கடந்த 3 தலைமுறையாக பாதுகாக்கப்பட்டு வரும் 12 கிலோ எடை 5 அடி உயரம் கொண்ட மரகத கல்லினால் வடிவமைக்கப்பட்ட வேல் பலரது கவனத்தை ஈர்த்து வருகிறது. மரகதம் நவரத்தினங்களுள் ஒன்றாகும். பச்சை நிறத்திலான மரகதக்கல் கொண்டு அந்த வேல் வடிவமைக்கப்பட்டது. பல ஆண்டு காலமாக பாதுகாக்கப்பட்டு வந்த மரகத வேல் நடந்து முடிந்த தைப்பூச விழாவின் போது ஈப்போ கல்லுமலை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணியர் வழிபாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. அதை தொடர்ந்து பலரது கவனத்தையும் ஈர்த்த அந்த மரகத வேலுக்கு சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பேரா தம்போனில் உள்ள தமன் பர்பாடுவான் ரியாவில் மரகத வேலுக்கு சிறப்பு பூஜை ரீதா யோகா கலையியல் சங்கத்தின் தலைவர் சரவணகுமார் கணேசன் தலைமையில் நடைபெற்றது. அந்த வழிபாட்டில் மக்கள் திரளாக கலந்து கொண்டு மரகத வேலை நேரில் கண்டு பூரித்தனர். விலை மதிப்பில்லா இந்த மரகத வேல் ரீதா யோகா கலையியல் சங்க அமைப்பின் வழி பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் மரகதத்தால் வடிவமைக்கப்பட்ட வேல் மலேசியாவை தவிர்த்து உலகில் வேறு எங்கும் இல்லை என்று ஆய்வின் வழி தெரிய வந்துள்ளதாக அச்சங்கத்தின் துணைத் தலைவர் டத்தோ தர்மையா சுப்பிரமணியன் தெரிவித்தார். இந்த மரகத வேல் அதிக விலை மதிப்பை கொண்டுள்ளதால் முறையான பாதுகாப்பின் வழி பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மரகத வேலை தமிழகத்தில் உள்ள 6 படை முருகன் கோவில்களுக்கு வழிபாடு செய்வதற்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார்.
இது தொடர்பாக தமிழ்நாட்டு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் தங்களின் இந்த முயற்சிக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் டத்தோ தர்மையா விவரித்தார். இந்த வேலை எங்களோட சங்கத்திலேருந்து நாங்கள் இந்தியா அரசாங்கத்தில் பேச்சுவார்த்தை வச்சுருக்கோம். 6 படை வீட்டுக்கும் நாங்கள் கொண்டு போயிட்டு வர மாதிரி, முக்கியமாக பழனிக்கு நாங்கள் கொண்டு போயிட்டு வர மாதிரி கூடிய விரைவில் இதை நாங்கள் செய்வோம். ஸோ எங்களுக்கு வரவேற்பு தமிழ்நாட்டிலேருந்து இருக்குது, நல்ல ரெஸ்பாண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி மலேசியன் கவர்மெண்ட்லேயும் நாங்கள் சட்ட ரீதியாக எப்படி இதை கொண்டுட்டு வரலானோ நாங்கள் பேச்சுவார்த்தை அதுக்காண்ட முயற்சியெலாம் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நாங்கள் இதை செய்வோம். இந்த நிகழ்வில் ரீதா யோகா கலையியல் சங்கத்தின் செயலாளர் முகுந்தன் பெரியசாமி கூறுகையில், மூதாதையர்கள் வழங்கிய இந்த மரகத வேலுக்கு விசேஷ தினங்களில் முறையே வழிபாடுகள் நடத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் இதனை பல இடங்களுக்கு கொண்டு சென்று உலக அமைதிக்காக வழிபாடுகள் நடத்தப்படும் என்றார். தனித்துவம் வாய்ந்த இந்த மரகத வேல் கொண்டு செல்லப்படும் இடங்களில் எல்லாம் மக்களின் மிகுந்த கவன ஈர்ப்பாக மாறியுள்ளதாக முகுந்தன் பெரியசாமி குறிப்பிட்டார். குவாலகுபுபாரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் வேளையில் இந்த இடைத்தேர்தலில் ஒராங் அஸ்லி கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவர் களம் இறக்கப்படவிருக்கிறார். இதனை மலேசிய ஒராங் அஸ்லி கட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. குவாலகுபுபாரு தொகுதியில் ஒராங் அஸ்லி வாக்காளர்கள் கணிசமான அளவில் இருப்பதால் தங்கள் கட்சி சார்பில் ஒரு வேட்பாளர் நாளை களம் இறக்கப்படுவார் என்று அக்கட்சியின் தலைவர் ரஷித் கா இன்றிரவு அறிவித்துள்ளார். போலி பத்திரங்களை சமர்ப்பித்து 6 லட்சம் வெள்ளி கோரியதற்காக கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பர்லேஸ் மந்திரி பசாரின் மகனை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று ஜாமீனில் விடுவித்தது. பர்லேஸ் மந்திரி பசாரின் மகனுடன் கைது செய்யப்பட்ட மேலும் 4 நபர்களும் SPRM ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அனைவரும் 10,000 வெள்ளி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு மாதமும் SPRM அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜோஹர் கிலுவாங் ஜலான் மானிஸில் ஐஸ் கட்டி லாரி ஒன்று குப்பை லாரி மற்றும் புரோடுவா அக்ஸியா காருடன் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் படுகாயம் அடைந்து லாரியின் இடிபாடுகளுக்கிடையில் சிக்கி பரிதவித்த லாரி ஓட்டுநர் சுமார் அரை மணி நேர கடும் போராட்டத்திற்கு பின்னர் தீயணைப்பு மீட்பு படையினரால் காப்பாற்றப்பட்டார். இச்சம்பவம் இன்று காலை 11:25 மணியளவில் நிகழ்ந்தது. ஹீனோ ரகத்திலான அந்த ஐஸ் கட்டி லாரியின் தலைப்பகுதி கடுமையாக சேதமுற்றதால் இடிபாடுகளிலிருந்து வெளியே வர முடியாமல் அவதிக்குள்ளாகிய அந்த லாரி ஓட்டுநரை பிரத்யேக சாதனங்களை பயன்படுத்தி மீட்டதாக தீயணைப்பு மீட்பு படை அதிகாரி நுசோல் அஸ்ராய் தெரிவித்தார். இன்று பிற்பகலில் வீசிய பலத்த காற்று மற்றும் கனத்த மழையில் வீட்டின் அருகில் உள்ள மரம் ஒன்று வேரோடு பெயர்த்து கொண்டு சாய்ந்ததில் மூதாட்டி ஒருவர் மரணமுற்றார். இச்சம்பவம் பிற்பகல் 3:40 மணி அளவில் கிடா பாலிங் புலாய் என்ற இடத்தில் நிகழ்ந்தது. ரஃப்யா ஜக்காரியா என்று அடையாளம் கூறப்பட்ட 86 வயதுடைய அந்த மூதாட்டி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பாலிங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஷம்சுடீன் மமட் தெரிவித்தார். மூதாட்டியின் சடலத்தை மீட்பதற்கு தீயணைப்பு மீட்பு படையினருக்கு பொது தற்காப்பு படை வீரர்கள் உதவியதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப்